வணக்கம். இந்த முந்தைய வீடியோவோட தொடர்ச்சி இது. இப்போ இந்த பாட்டுக்கு வந்து அ ஒ அது ஒரு ஒரு பெண்ணுடைய விருப்பம். "நான் கோயிலுக்கு வரக்கூடாதா? நான் கோயிலுக்கு வரக்கூடாதா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "கோயிலுக்கு வரக்கூடாதா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதில என்ன தப்பு இருக்கு? அந்த பொண்ணு மேல என்ன தப்பு இருக்கு? எவ்வளவு எவ்வளவு மோசமான பாட்டுக்கள் இந்த சினிமாவுல வந்திருக்கு. அப்போலாம் வந்து சரி இந்த கட்டிப்பிடி கட்டிப்பிடியா பாருங்க. அதில என்னென்ன சிக்னல், என்னென்ன வார்த்தைகள், எத்தன பாட்டு வந்திருக்கு. அதெல்லாம் வந்து நீங்க இது ஏன் இந்த சமூகத்துக்கு கெடுக்கும்னு யாரும் சண்டை போடல. சரி "இருட்டறையில் மூட்டை குத்துன்னு" ஒரு படம் வந்ததுல்ல. இது சொசைட்டிய எவ்வளோ பாதிக்கும்? இளைஞர்கள் மனச எவ்வளோ பாதிக்கும்னு ஏன் ஒருத்தரும் சொல்லல? அதெல்லாம் வந்து உங்கள பாதிக்காது. அதாவது யார் வீட்டு பிள்ளையோ பாதிக்கட்டும் நமக்கு என்ன அப்படிதானே? அப்போ கோயிலு சம்மந்தப்பட்ட விஷயத்த ஒரு பெண் பேசிட்டா மட்டும் வேகமா எல்லாரும் வந்து சண்டை போடுறீங்க, அ த தப்பு சொல்றீங்க. ஏன் அப்படி? இப்ப நீங்க வந்து இந்த பொண்ணு இல்ல இந்த பாட்டு எழுதுறவங்கள்ட்ட நம்ம கேட்கறது, எல்லா மதத்திலயுமே பெண்கள் சமமா மதிக்கப்படுறாங்களா? நீ கேளுங்க. இதே இந்த முஸ்லீம் மதத்தில பார்த்தீங்கன்னா, இப்ப குடும்பத்தோட கோயிலுக்கு போயி, குடும்பத்தோட சாமி கும்பிட்டுட்டு, நம்ம குடும்பத்தோட வீட்டுக்கு வர்றோம். அந்த மாதிரி ஒரு பழக்கம் வந்து இஸ்லாம்ல இருக்கா? கிடையாது. அவங்க தனித்தனியா தான் இருப்பாங்க. அவங்கள பத்தி நீங்க என்னைக்காவது பேச முடியுமா? திராவிடர்கள் கழகத்த சேர்ந்தவங்க, ஆ முஸ்லீம் மத கடவுள கடவுளாவே நினைக்கலன்னு நெனைக்கிறேன். அவங்க போயிட்டு அந்த மேடையில உட்காந்துக்கிட்டு பேசுறது, எதுக்கு? பிரியாணி சாப்பிடணும்னா, போய் நேரா பிரியாணி வாங்கி சாப்பிட வேண்டியது. நீங்க போயிட்டு அ வேறொரு மதத்துக்காரங்கள்ட்ட போயிட்டு இந்து மதத்த பத்தி விமர்சனம் பண்ணக்கூடாது. அந்த வேலைய செய்றது இந்த திராவிடர் கழகம். திராவிடர் கழகத்த தான் மூடணும். நீலம் படைப்ப வந்து மூடுறதுல எந்த பிரயோஜனம் கிடையாது. எப்போதுமே இப்படிதான் நடக்குது. ஏதோ ஒரு பெரிய விஷயம் ஒரு ஆண் செஞ்சுட்டாருன்னா கூட, அப்படியே மண்ணு மாதிரி அமைதியா இருக்கிறது. யாராவது ஒரு லேடீஸ் பண்ணிட்டாங்கன்னா, அப்படியே அந்த ஆண்களுக்கு எப்படி எங்கிட்டு தான் கோவம் வரும்னு தெரியல. எங்கிட்டு தான் கோவம் வரும்னு தெரியல. இந்த ஆந்திராவுல 20 பேர் கொல்லப்பட்டப்ப கூட இந்த ஆண்கள் சும்மா தான் இருந்தாங்க. ஏன் அந்த கொல்லப்பட்டவங்க வந்து இந்து அப்படின்லாம் நீங்க பார்க்கவே இல்லையே! அவன் செத்து போனவன் ஏதோ ஒரு பழங்குடியினர் சேர்ந்தவன், ஏழை, அந்த பார்டர்ல இருக்கிறவன் அப்படித்தானே நீங்க நினைச்சீங்க. இதே ஐயப்பன் கோயில் எடுத்துக்கோங்க. ஒரு ஐயப்ப பக்தர் தமிழ்நாட்டுக்காரர், ஒரு அங்க மலையாளி டீ கடை வச்சிருக்கிறாரு. அவர்ட்ட ஏதோ கேட்டிருக்கிறாரு. அது என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஒரு மனிதத்தன்மையே கிடையாது. ஒரு படிச்சவன் படிச்சவன்றானுங்க. அந்த டீ கடை வச்சிருந்தவன் என்ன பண்ணியிருக்கான், சுடு தண்ணி, பச்சை தண்ணிய நம்ம ஒரு கிளாஸ் எடுத்து மூஞ்சில ஊத்துனாலே எவ்வளோ அவமானமா நெனைப்போம். அவன் வந்து சுடு தண்ணி எடுத்து அவன் மேல ஊத்தி, அந்த பக்தர் மேல ஊத்தி, அந்த மனுஷன் செத்தே போயிட்டாரு. அப்பல்லாம் உங்களுக்கு இவ்ளோ கோவம் வரலையே! ஏன் ஒரு லேடி வந்து கோயிலுக்கு வரணும்னு தானே சொல்றா. அவ கோயிலுக்கு நான் வரணும்னு ஆசைப்படுறேன்னு தானே சொன்னா. அதுக்கு எதுக்கு இவ்ளோ கோவப்படுறீங்க? உங்களுக்கு உங்களுக்கு இஷ்டம் உங்களுக்கு கோவம் வந்தது, பெரியார் பிடிக்கலன்னா, பெரியார் சிலை வைக்கக்கூடாதுன்னு போய் திமுகட்ட சொல்லுங்க. நீங்க திமுகவ தானே தேர்ந்தெடுத்திருக்கீங்க. பெரியாருக்கும், திராவிட கழகத்துக்கும், திமுகவுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? பெரியாருடைய சொத்துக்கள், பெரியாருடைய காலேஜ், யூனிவர்சிட்டி, டீச்சர் ட்ரெய்னிங் ஸ்கூலு, நர்சிங் ஸ்கூல் இன்னும் நெறைய இருக்கு. அது அந்த பெரியாருக்கு எங்கேருந்து காசு வந்தது? ஏன் இதெல்லாம் வந்து அரசுடைமை ஆக்கல? அத அரசுடைமை ஆக்குனா பெரியாரிஸ்ட்டுகள் எல்லாரும் ஓடிருவாங்க. ஏன்னா, அந்த பெரியாருடைய அந்த ஃபிக்ஸடு டெபாசிட் பணம் இருக்கு இல்லையா? அந்த பணத்துக்காக தான் இப்படி பின்னாடியே ஓடுறது. அங்க போனா ஏதாவது ஈஸியா பணம் கிடைச்சிராதா? பெரியார புகழ்ந்து பாடுனா, பெரியார புகழ்ந்து பாடுனாலும் காசு கிடையாது. கடவுள பாடுனாலும் காசு கிடைக்கும். பெரியார புகழ்ந்து பாடுனா கன்ஃபார்மா காசு கிடைக்கும். ஏன்னா, நான் பாடுறேன்ல காச குடுன்னு கேட்டு வாங்கலாம். என்ன? கடவுள்ட்ட கூட நான் உன்ன பாட்டு பாடுறேன். இப்ப நானே ஒரு சாமி பாட்டு பாடுறேன். காசு குடுன்னு பிடிவாதம் பண்ண முடியுமா? பெரியார் புகழ்ந்து பாடுனா காசு கிடைக்கும். விருது கிடைக்கும். பார்த்தீங்களா? கலைஞர் விருது சத்யராஜ் குடுத்துருக்காங்க. நடிகர் அவர்களுக்கு குடுத்துருக்காங்க. கேட்டு வாங்க முடியும். நான் இத்தன மேடையில இவ்வளோ பேசியிருக்கேன். எனக்கு காசு குடுன்னு கேட்டு வாங்க முடியும். கடவுள்ட்ட நம்ம இவ்வளோ பிடிவாதமா கேட்க முடியுமா? நான் நான் சொல்றேன். ஐயப்பனுக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசுறேன். ஐயப்பன் வந்து எனக்கு காசு குடுக்கணும். நான் ஒரு நாய்க்குட்டி வாங்கணும். உன்னால குடுக்க முடியுமா? அந்த பொண்ணு ஏதோ ஒரு மதத்து பொண்ணு. அந்த பொண்ணு வாய்ஸ் தான் குடுக்குது. நான் வந்து கோயிலுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். அப்ப நீ அதாவது இதில குழப்பவாதிகள்னு வச்சுக்கோங்க. கடவுளே இல்லன்னு சொல்லிட்டா, பெரியார் பேத்தியா இருந்துட்டா, அப்படியே நீ இருந்துக்கோ. உன்ன யார் கோயிலுக்கு கூப்பிட்டா? ஏன் அதுகளும் சரியான கிறுக்குன்னு வச்சுக்கங்களேன். அதாவது பெரியார பத்தி நான் சொல்றேன் கேளுங்க. சாதி தான் மனுஷன கொடுமை பண்ணுது. அப்போ சாதி எது மேல இருக்கு? எதில் உள்ளடக்கி இருக்கு? எந்த காரணத்துல இருக்குன்னா, கடவுள்ங்கிற காரணத்துக்குள்ள இருக்குதாம் சாதி. ஓகே.
அப்போ நம்ம சாமியை அடித்தா சாதி வந்து குறைஞ்சிருமா, சாதி வந்து ஒழிஞ்சிருமா. அப்போ நான் சாமியை கேள்வி கேட்குறேன், சாமியை மறுத்து பேசுகிறேன், அப்போ ஜாதியும் போயிடுமா. இவர் யாரை பார்த்தாலும் வீட்டுக்கு வர்றவங்கள என்ன ஆளுக என்ன ஆளுக என்ன ஆளுகன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா எவனாவது நம்புவானா இவர் வந்து ஜாதியை ஒழிக்கிறதுக்காக தான் வந்தாருன்னு. என்ன அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டே தமிழர்களுடைய மொழியை பற்றி அசிங்கமாக பேசுறது, அது என்னது சிலப்பதிகாரம் விபச்சார நூல். இவனே ஒரு விஷயம் சொல்கிறேன், யூடியூப்ல அருள்மொழியில் வழக்கறிஞர் அவங்க வந்து சிலப்பதிகாரம் விபச்சார நூல் அப்படின்னு டாபிக் வச்சு பேசியிருக்காங்க. அப்போ நான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. அதில் வந்து ஒரு கமெண்ட் இருந்தது, தலைப்பு சரியில்லை அப்படின்னு. உடனே சிலப்பதிகாரம் ஒரு விபச்சார நூல், புரியுதா? அதை எப்படி மாற்றி போட்டிருக்கானுங்க தெரியுமா? விபச்சாரத்தை போற்றும் சிலப்பதிகாரம் அப்படின்னு எழுதிட்டாங்க. இப்போ கூட அந்த நீங்கள் அந்த அந்த அதே டைட்டில் இருக்கு. அதாவது விபச்சாரத்தை போற்றும் சிலப்பதிகாரம் அப்படின்னு இருக்கு அந்த டாபிக். அந்த அம்மா பேசியிருக்காங்க. அப்போ வந்து அது யார் சொன்னதுன்னா பெரியார் சொன்னது. சிலப்பதிகாரத்துல விபச்சாரம் இருக்குன்னா, அந்த காலகட்டத்துல இருக்குன்னா இருக்கு. இப்ப யார் இல்லன்னு சொன்னது? இருக்கு. ஆனா வந்து அத பத்தி மட்டுமே நீங்க பேசுறீங்க பாருங்க. அப்போ மத்த இலக்கியங்கள்ல வந்து நீங்க என்ன பேச போறீங்க? நல்ல இலக்கியங்கள பத்தி பேசுறது கிடையாது. அதாவது ஒரு 10 விஷயத்துல அது ஒரு விஷயம் மைனஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மைனஸான விஷயத்த மட்டும் தான் திராவிடர்கள் பேசுவாங்க. ஏன்னா என்னோட கிளாஸ்லயும் சிலர் திராவிடர்கள் இருந்தாங்க. அப்ப வந்து கூடவே இருந்துகிட்டு நம்மள நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 10 விஷயத்துல ஒரு விஷயத்த எடுத்து, "பார்த்தீங்களா தமிழ் இலக்கியத்துல இப்படி இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு படிக்கிற வயசுல இருந்தே அந்த மாரி பிரச்சனைகள்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்படி பேசுறாங்க. அப்புறம் இந்த கம்பராமாயணத்துல அவர் வந்து அ ஆரிய கைக்கூலி. அது யார் சொன்னது? அவரு ரா யாரு? ஈவேரா. ஆனா கடைசில பார்த்தா, சீதையின் மைந்தன் ஒருத்தரு, அந்த சங்கே முழங்குன்னு ஒரு சேனல். அதுல போயிட்டு பார்த்தா, அவரு 2 வீடியோ போட்டிருக்கிறாரு. பெரியார் விபச்சார பெண்களையோட ஏஜென்ட்டா இருந்திருக்கிறாரு. அதாவது சில ரவுடிகள் வந்து அரசியலுக்கு வர்ற மாரி காமிப்பாங்க தெரியுமா? எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்ல, எனக்கு சீட்டு குடுங்கன்னு கேட்பாங்க தெரியுமா? படத்துல. அதே போல இவரு அரசியல்வாதிகளுக்கு பெண்களை அ அனுப்புற வேலை செஞ்சிருக்காரு. அதாவது வெங்காய மண்டி ஒரு பக்கமும், பெண்களுடைய தொழில் என்ன சொல்றது? பாலியல் தொழில். அதோட ஏஜென்ட்டாவும் இருந்திருக்கிறாரு. அது வந்து இவர் ஒண்ணும் துப்பறிஞ்சு போய் கண்டுபிடிக்கல. சீதையின் மைந்தன். தமிழர் தலைவர் அப்படின்ற ஒரு புத்தகத்த ஒருத்தர் எழுதியிருக்கிறார். அந்த எழுதின புக்க இந்த பெரியார்ல அவர் வந்து ப்ரூஃப் ரீடிங் பார்த்துருக்கிறாரு. அந்த புக்கெல்லாம் வாசிச்சு பார்த்துட்டு, கரெக்ட்டா இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த புக்கு பிரிண்ட் ஆயிருக்குது. அந்த புத்தகத்த வச்சு தான் சீதையின் மைந்தன் சொல்றாரு. புரியுதுங்களா? ஒரு ரிசர்ச் பண்றப்போ, அது மூல எங்கேருந்து எடுத்திருக்கோங்கிறத சொல்லணும். அவரு சொல்றாரு. இந்த தமிழர் தலைவர்ன்ற புத்தகம் நீங்க பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப பழசா இருக்கும். பல பதிப்புகள் போட்டிருக்காங்க. படிச்சீங்கன்னா சொல்லுங்க. ஏன்னா நான் இங்கேருந்து வந்து இந்தியாவுக்கு வந்தேன்னு வச்சுக்கோங்க, ஒரு புக்கும் வாங்க முடியாது. அதுக்கு பேசாம இங்கேயே இருக்கலாம். அப்புறம் என்னாச்சு, அந்த மாதிரி அவர் வீடியோ போட்டிருக்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அவருக்கு அந்த வேலையில போர் அடிச்சு போயிடுச்சு போல இருக்கு. சரி நம்ம அரசியலுக்கு வந்தா என்ன? அப்படின்னோனே, அரசியலுக்கு வந்தோனே, பெண் உரிமை, பெ மெசேஜா வருது. பெண் உரிமை, பெண்கள நான் காப்பாத்துறேன். அதாவது அதாவது ஒரு பெண்ணுடைய உடல், அந்த உடலை விற்று அவளுக்கு வர்ற காசுல கமிஷன் வாங்கிட்டு, உடனே பெண் உரிமை பேச வந்திருக்கிறாரு பாருங்க. எப்படி இருப்பாருங்க? எப்படி இருக்கு பாருங்க உலகம். இது திருடனே திருடனே வந்து போலீஸ் வேலைக்கு வந்த மாதிரி. அந்த மாதிரி அவரு பண்ணியிருக்கிறாரு. இப்ப அதாவது ஒரு பொய்ய வந்து எவ்வளவு தடவ கோயப்பல்ஸ் மாதிரி அப்படியே பில்டப் பண்ணாலும், அதோட உண்மைத்தன்மை ஒரு நாளைக்கு தெரிஞ்சு போயிரும். சரிங்களா? அதுபோல அவர் வந்து ஒரு ஏஜென்ட்டா இருந்தாருங்கிறது, அந்த ரிசர்ச்ல, அந்த புக்ல 2 அந்த புக்ல தான் மூல இருக்கு. அத போய் படிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து எனக்கு வந்து நான் வந்து தாடிக்காரன் பேத்தி அப்படின்றாரு. அவரு ஃப்ரெண்டோட பொண்ண கல்யாணம் பண்ணவரு. அந்த பொண்ணு ஒரு கல்யாணம் பண்ணல, வாழல, குழந்தை பெத்துக்கல. கடைசி வரைக்கும் அப்படியே தனியாவே இருந்து, அ அப்படியே போயிடுச்சு அது வாழ்க்கை. அது அப்ப அதோட பாவம் இருக்கு இல்லையா? அது மனசு கஷ்டப்பட்டுருக்குல்ல. அதுக்காகத்தான் நாங்க பேசுறோம். யாரோ அது அப்பா இல்லாத பொண்ணு, ஒரு உதவி பண்ணியிருக்கலாம். எத்தனையோ பேரு உதவி பண்றது இல்லையா? காசு குடுத்து, சீர்வரிசை செஞ்சு. ஸோ நல்லா இப்ப நம்மலாம் எப்படி நம்புறது? நண்பர்கள எப்படி நம்புறது சொல்லுங்க? நண்பரோட பிள்ளைய வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டத பார்த்தா, பெரியார சப்போர்ட் பண்றவங்கலாம், அ இவரு 70 வயசுல கல்யாணம் பண்ணுவாரோ? அப்படின்னு தானே தோணும். அப்போ இந்த விடுதலைன்னு ஒரு படம் வந்தது. வீடியோ பெருசாயிடக்கூடாது. விடுதலைன்னு ஒரு படம் வந்தது.
அகத்தியன் டைரக்ட் பண்ண படம். காதல் கோட்டை எடுத்தார்ல அவரோட. அந்த படத்தையே பாருங்க. அது ஒரு சின்ன வயசு பொண்ணு, கொஞ்சம் வயசுல பெரியவரா இருப்பாரு. பிரகாஷ் ராஜ். அந்த படத்துல செம்மையா நடிச்சிருப்பாரு. பார்க்குறவங்க எல்லாரும் சொல்லுவாங்க அந்த பொண்ணுட்ட. கேட்பாங்க. "இது உங்க அப்பாவா? உங்க அப்பாவான்னு?" கேட்பாங்க. அப்ப அந்த மாதிரி வயசான ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்கிறது எவ்வளோ கஷ்டம்? பார்க்குறவங்க என்ன கேட்பாங்க? அதாவது அவரது அது வந்து அவரோட தத்து பிள்ளை இல்லை அப்படின்னு அவர் தத்து பிள்ளைன்னு எங்கேயுமே சொல்லலையாம். அதாவது மக்களா நெனச்சுக்கிறாங்க. அந்த ஏஜ் டிஃபரன்ஸ பார்த்து, அ பெரியாரோட வளர்ப்பு பிள்ளை போல இருக்கு. வளர்ப்பு பிள்ளைன்னு இவங்களே நெனச்சுக்கிட்டாங்க. அவரு சொல்லலையாம். ஆனா ஏஜ் டிஃபரன்ஸ பார்த்து நம்ம சொல்றோம்ல. இவரு வந்து அப்பாவா இருக்கும், பெரியப்பாவா இருக்கும். ஒரு சின்ன பையனா இருந்தா, இது வந்து இந்த பொண்ணோட அண்ணனா இருக்கும். அப்பலாம் நம்ம கெஸ் பண்றோம்ல. அதாவது மனுஷனோட இயல்பே அப்படிதான். ஒரு 10, 20 ஒரு 50 வயசு டிஃபரன்ஸ் இருந்தா கண்டிப்பா இவர் வந்து உங்க உங்க குடும்பத்தில இருக்க ஒரு தாத்தாவா இருக்கும்னு நெனைப்போமா இல்லையா? அப்ப இவரு மக்கள் வந்து நெனச்சுக்கிட்டாங்க. அவரு வந்து வளர்ப்பு பிள்ளைன்னு சொல்லவே இல்லையாம். வளர்ப்பு பிள்ளை இல்லாம கூட இருக்கலாம். சரியா? அவர் வந்து வளர்க்கல அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஆனா ஒரு ஃப்ரெண்டோட பொண்ண கல்யாணம் பண்றது தப்பு, தப்பு. அது அது பாருங்க மாமனாரே அவர விட வயசு கம்மியா இருக்கும். கனகசபை இறந்து போனதுனால அந்த பொண்ணோட வாழ்க்கை வீணா போச்சு. அவங்க அப்பா பேரு கனகசபை. மணியம்மையோட அப்பா பேரு. அவரு இவங்க வீட்ல போய் தங்கியிருக்கிறாராம். அப்ப அந்த புள்ளையெல்லாம் சின்ன பிள்ளையிலே ஓடி விளையாண்டுருக்காது. அந்த பொண்ண போய் கட்டலாமா? என்ன எங்கேயோ நான் பேச வந்து எப்படியோ போய்க்கிட்டு இருக்கு. அதுபோல பெண்கள் பெண்கள் என்ன சொன்னாலும் கடுப்பாயிர்றீங்க. ஆண்கள் எவ்வளோ மோசமா பேசுறாங்க. ஏதோ YouTubeலலாம் பாருங்க. இந்த என்னமோ ஒரு சேனல் இருந்தது. இந்த கருப்பர் கூட்டம் இது என்னென்னமோ பேசுவாங்க. பயங்கரமா பேசுவாங்க. அதுக்கெல்லாம் வந்து அவ்வளோ எதிர்ப்பு கிடையாது. ஏன்னா, அது ஆண்களுடைய லாங்குவேஜே வேற. அத இது பண்ணியா, இத பண்ணுனியா, அப்படியா, இப்படியான்னு அசிங்கமா பேசுறது. இப்ப பயில்வான்லாம் எப்படி பேசுறாரு. ஆனாலும் வந்து அது வந்து ரசிக்கிறீங்க நீங்க. ஒரு லேடி வந்து, "நான் ஏன் கோயிலுக்கு வரக்கூடாதா?" அப்படின்னு அந்த ராமசாமி அதாவது தாடிக்காரன் பேத்திங்கிறது தான் இப்ப பிரச்சனை. புரியுதுங்களா? இது கோயிலுக்குள்ள ஏன் வரலாம், வரக்கூடாதுங்கிறது பழைய டிஸ்கஷன். புரியுதுங்களா? அம் தாடிக்காரனின் பேத்தி அப்படின்னு சொன்னது தான் முதல் பிரச்சனை. அதுதான் மூல பிரச்சனையே. ஏன்னா, அவர் தான் கடவுள் இல்லன்னு சொல்றாரு. அப்புறம் நீ அவர போயிட்டு பேத்தியா இருந்துகிட்டு, "நீ எதுக்கு கோயிலுக்கு வர்ற? உன் வேலைய பாரு போ. நீ கிறிஸ்டியன். நீ எதுக்கு எங்க கோயிலுக்கு வர்ற?" அப்படின்ற பேச்சு வருது. எல்லா மதத்தையும் வந்து இப்ப நான் வந்து இந்து. நாங்க வந்து கிறிஸ்டின் கோயிலுக்குலாம் போவோம். எங்க அம்மா பிறந்த ஊர் வந்து கிறிஸ்டின்னால, பாஸ்கா பார்ப்போம். அந்த சர்ச்சுக்கு போவோம். அப்புறம் வந்து இந்த பாஸ்கா முடிஞ்ச உடனே இயேசுவோட சிலைய வச்சிருப்பாங்க. அதுக்கு வந்து உப்பு காசுக்கு வாங்கி, அது அவர் மேல கொட்டுவாங்க. அது வந்து ஒரு நம்ம ஊரு சடங்கு மாதிரி. இந்த பதப்படுத்துற மாரி ஏதோ ஒண்ணு நெனைக்கிறேன். அது உப்பு வாங்கி எல்லாரும் உப்பு வாங்கி அந்த இயேசு சிலை மேல கொட்டுவாங்க. நாங்களும் அதெல்லாம் கொட்டுவோம். எங்க அம்மாயி வந்து ஆ இந்து தான். எல்லாரும் வந்து ஒரு பாதி கிறிஸ்டின் மாதிரி தான் இருப்போம் அந்த பாஸ்கா டைம்லலாம். பாஸ்காவுக்கு எங்க அம்மாயி வீட்டுக்கு விருந்துக்கு போவோம். அந்த சிலை மேல உப்பு கொட்டுறது, அப்புறம் சர்ச்சுக்கு போறது, அப்புறம் நியூ இயர்க்கு வந்து இந்த குடில்லாம் வச்சிருப்பாங்க. பெரிய பெரிய குடில் வச்சிருப்பாங்க சர்ச்சுல. அங்க போய் சாமி கும்பிடுறது. நாங்கலாம் அப்படியே கும்பிடுவோம். புரியுதுங்களா? ஆ இந்துக்கள் வந்து ஒரு எல்லா மதத்தையும் மதிக்கிற பழக்கம் இருக்கு. அது ஒரு நல்ல விஷயம். 2வது வந்து எந்த ஒரு வேற மதத்துக்காரங்களையும் என் மதத்துக்கு வான்னு கூப்பிடவே மாட்டாங்க. நான் கூப்பிட்டதே கிடையாது. நான் சின்ன பிள்ளைலருந்து நான் நெறைய மந்திரங்கள்லாம் தெரியும் எனக்கு. இந்த கிறிஸ்டின் மந்திரம்லாம். நான் வந்து எங்க சாமிக்கு எங்க மதத்துக்கு வாங்கன்னு சொன்னதே கிடையாது. சரியா? இப்ப இந்த இயேசு அழைக்கிறார் அப்படின்ட்டு கிறிஸ்டியன்ஸ் தான் வருவாங்க. அமைதி மார்க்கம்னு சொல்லிட்டு முஸ்லிம்ஸ் தான் வந்து மதம் மாத்த வருவாங்க. ஏன்னா, நம்ம மதத்து மேல ஒரு மரியாதை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. என் மதத்துக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடவே மாட்டாங்க. ஒரு மெயின் பாயிண்ட். நான் வந்து யாரையும் கூப்பிட மாட்டேன். நான் எல்லா மதத்தையும் மதிக்கிறேன். அவ்வளோதான். நம்ம எல்லா சாமியும் கும்பிடலாம். நான் வேளாங்கண்ணி போயிருக்கேன். எல்லா சாமியும் கும்பிடலாம். ஆனா, நம்ம அம்மா அப்பா தானே நம்ம அம்மா அப்பா. இப்ப பக்கத்து வீட்ல இருக்கிற அம்மா அப்பா ரொம்ப நல்லவங்களா இருந்தாலும், நம்ம அங்க போய் குடியிருக்க முடியாது. நம்ம வீட்ல தான் இருந்தாகணும். புரியுதுங்களா? அவங்க வந்து உங்க அம்மா அப்பா சரியில்ல. நீ எங்க வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டா போமா? போமாட்டோம். அதுதான் என்னோட பாயிண்ட். சரிங்களா? உங்க மதம் சரியில்ல. உங்க மதத்த விட என் மதம் பெட்டர்ன்னு சொன்னாங்கன்னா, அவங்க கிட்ட நீங்க கேளுங்க. உங்களுக்கு இந்து மதத்த பத்தி என்ன தெரியும்? 2 மதத்த பத்தியும் டிஸ்கஸ் பண்ணிட்டு, நம்ம வேணா மதம் மாத்திக்கலாம். சரியா? நீங்க வந்து எங்க மதத்துக்கு வாங்க. இல்ல நான் வந்து உங்க மதத்துக்கு வரேன். ஆனா வந்து சமமா டிஸ்கஸ் பண்ணணும். எது சரி, எது தப்புன்னு டிஸ்கஸ் பண்ணா வரணும்.
இல்ல என்னோட மதம் அப்படி இப்படி அதாவது முழுசா சொல்லணும். புரியுதுங்களா? சபரிமலை மாதிரி ரூ. 10 புக் வாங்கி, அந்த இதில இருக்கிற விஷயங்கள கத்துக்கிட்டு நான் மதம் மாறினேன்னு அவங்க ஒரு வீடியோல சொல்லியிருக்காங்க. வீடியோல சொல்லியிருக்காங்க. அவங்க மதம் மாறுனதுக்கு அப்புறம் என்ன தெரியுமா பேசுறாங்க? என் பையனுக்கு இசையமைப்பாளர் ஆகணும்னு ஆசை. ஆனா இப்ப வந்து இசை வந்து ஹராம். அதனால நாங்க அவன வந்து வேற வழியில கொண்டு போவோம். அப்போ கொண்டு போலான்னு இருக்கோன்றாங்க. அது ஒரு பையனோட விருப்பம். நீங்க மதம் மாறுங்க. உங்க பையன் உங்களுக்காக மதம் மாறி, அவனோட சொந்த விருப்பத்த வந்து மாத்துறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இப்ப இவங்க வந்து இசை ஹராமுன்றாங்க. ஆனா துபாயில இருக்க இளவரசர் அவங்க நாட்டுல பியானோ கிளாஸ் கொண்டு வரணும்னு அவரு முடிவு பண்ணியிருக்கிறாரு. அந்த இளவரசர் பேர் எனக்கு தெரியல. அது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. ஒரு 1 மாசத்துக்கு முன்னாடி. நீங்க வந்து நீங்க நீங்க வந்து அங்கருந்து ஒரு விஷயத்த அப்படியே பரவிக்கிட்டே தமிழ்நாட்டுக்கு வருது. புரியுதுங்களா? இது வந்து இங்க இங்க வந்து தமிழ்நாட்டுல அந்த விஷயம் தீவிரமா இருக்கிறப்போ, அங்க மாறிடுது. புரியுதுங்களா? இப்ப வெஸ்ட்ல ஒரு விஷயம் ரொம்ப தீவிரமா இருக்கிறப்போ, இங்க வந்து சாதாரணமா இருக்கு. அந்த வெஸ்டர்ன் விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றப்போ, அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்ல வந்து மாறிடுது. அத நீங்க வந்து அந்தந்த நாட்டுல இருக்கிறவங்கள்ட்ட நீங்க கேட்டா தான் சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க இசை ஹராம்ன்றாங்க. இசை வந்து பாவம்ன்றாங்க. முஸ்லிம் மதத்துல. அங்க வந்து இசை கத்துக் குடுக்க போறாங்க. பார்த்துக்கோங்க. எந்த ஒரு மதம் வந்து இப்ப நான்லாம் இந்து. கோயிலுக்கு போவேன், போகாம கூட இருப்பேன். நாங்க எங்க வீட்ல தினமும் சாமி கும்பிடுவோம். சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் நாங்க முட்டை ஆம்லேட் போட்டு சாப்பிடுவோம். தினமும் சாமி கும்பிடுவோம். என்ன நேத்து தான் போய் குங்குமம் வாங்கிட்டு வந்தேன். அது கிடைக்கவே இல்ல. வேற ஒரு கடையில வாங்கிட்டு வந்தேன். அதாவது ஒவ்வொரு மதத்திலயும் இருக்கிற கண்டிஷன், ப்ராப்ளம் எல்லாம் அவன் மதத்துக்காரங்களுக்கு தான் தெரியும் நல்லா. புரியுதுங்களா? நீங்க மதம் மாத்த வர்றப்போ நல்ல விஷயத்த மட்டும் சொல்றீங்க. ஒரு 10 விஷயத்துல 5 விஷயம் அவருக்கு நல்ல விஷயம் இருக்குன்னா, அத 5 பத்தி மட்டும் தான் பேசுறீங்க. அப்படி பேசக்கூடாது. நீங்க 10யும் சொல்லிட்டு மதம் மாற சொன்னீங்கன்னா, நான் உங்கள மதிக்கிறேன். இப்ப நான் நான் ஒரு இந்து. நான் யாரையுமே மதம் மாற சொல்லி, என் மதத்துக்கு வான்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா, அது தேவையே இல்ல. நீ எந்த மதத்துல வேணா இருந்துட்டு போ. அத பத்தி எனக்கு கவல இல்ல. எனக்கு வந்து ஃப்ரெண்டா இருக்கணும்னா, ஆ என் மதத்த பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, டாட்டா, பாய் பாய். மதத்த பத்தி என் கூட நீங்க வந்து டிஸ்கஸ் பண்றீங்கன்னா, நான் பேச தான் செய்வேன். இல்ல நான் பேசுறது வீடியோல நான் பேசுறது பிடிக்கலன்னா, போயிட்டு வாங்க. ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா நான் வந்து ஆளுக்கு ஆளு மாத்தி மாத்தி பேச மாட்டேன். நான் வந்து ஒரே மாதிரி தான் பேசுவேன் எல்லாத்துக்கிட்டயும். 2 2 விதமா பேச எனக்கு முடியாது. சரிங்களா? 17 நிமிஷம் ஆச்சு. வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா, ஒரு இந்து மதம்ங்கிறது வந்து பரவால்ல. இப்ப வந்து ஒரு ஒரு பாயிண்ட் சொல்றேன் கேளுங்க. எ கிறிஸ்டியன் ஸ்கூல்ல இந்துக்கள் படிக்கிறாங்க, முஸ்லிம்ஸும் படிக்கிறாங்க. அப்புறம் ஸ்கூல் படிச்சு முடிச்சுட்டு வந்தவுடனே, நாங்க பெருசு, நீங்க பெருசுன்னு இந்துக்கள் பேசவே மாட்டாங்க. நான் வந்து கிறிஸ்டியன் ஸ்கூல்ல 12 வருஷம் படிச்சேன். அப்புறம் அந்த கோயிலு இது ஸ்கூல் முடிச்சு வந்தவுடனே, இல்ல இல்ல எனக்கு வந்து கிறிஸ்டின் மதம் பிடிக்காதுன்னு சொல்றது, அது இந்துக்கள் பழக்கம் கிடையாது. ஏன்னா, நான் எங்களுக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே அப்படி பார்த்து, பார்த்து அந்த நம்ம மதத்த அளவுக்கு அத மதிக்கிற அந்த அந்த அக்செப்ட் பண்றோம் இல்லையா? அந்த மதத்த அக்செப்ட் பண்றது. இப்ப என் பொண்ண வந்து நான் கிறிஸ்டின் ஸ்கூல்ல சேர்த்தேன்னா, ஓகே. அதுவும் சாமி தான். எந்த சாமி நல்ல விஷயம் சொன்னாலும் ஏத்துக்கணும். அதுக்காக நம்ம மதம் மாறி போகணுன்ற அவசியம் கிடையாது. மதம் மாறி போகணுன்ற அவசியம் கிடையாது. ஒரே டைம்ல எத்தன சாமி வேணா கும்பிடலாம். உங்களுக்கு நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க, எல்லா சாமியும் நம்ம கும்பிடுவோம். அது அந்த பிரச்சனை தீர்ந்தா போதும் அப்டின்ட்டு. இது எனக்கு வந்து இந்த ஓரிரை கொள்கை, ஒரே கடவுள் கொள்கையில நம்பிக்கை கிடையாது. ஆனா வந்து முதல்ல என் சாமிய தானே கும்பிடுவேன். முதல்ல நான் வந்து சிவனையோ, முருகனையோ கும்பிடுவேன். அம்மன் தெய்வங்கள கும்பிடுவேன். அதுக்கு அடுத்து கொஞ்சம் கிறிஸ்துவ சாமிய கும்பிடுவேன். ஆனா வந்து எந்த கோரிக்கையும் அவர்ட்ட போய் வைக்கிறது கிடையாது. நான் வேண்டுதல்னா என் சாமிக்கு தான் வைப்பேன். ஆனா கிறிஸ்துவ சாமி கும்பிடுவோம். கிறிஸ்துவ சாமிய கும்பிடுவோம். ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்து நான் அந்த ஸ்கூல்ல படிச்சதுனால, அந்த சாமிய வந்து ஒரு 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 வேறு பிரபஞ்சத்தில அதாவது என்ன சொல்றது? ச சம்மந்தமில்லாத மனுஷங்களுக்கு சம்மந்தமில்லாத ஒரு சமயம் அப்படிலாம் கிறிஸ்துவ சமயத்த பார்க்கறது கிடையாது. எனக்கு இஸ்லாம் சமயத்த பத்தி எதுவும் தெரியாது. சரிங்களா? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்டா தெரிஞ்சுக்கிட்டோன்னு. வேணாம். ஏன்னா வந்து இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஒரு பெண் வந்து தன்னோட மனசுல இருக்கிறத பேசுறது வந்து தப்பு கிடையாது. ஆனா, ராமசாமியின் அதாவது தடிக்காரனின் பேத்தின்னு சொன்னது தான் பெரிய தப்பு. ஏன்னா, அவர் கடவுள் இல்லன்னு சொல்லியிருக்கிறாரு. திராவிடர் கழகங்கள் இந்த கிறிஸ்துவ இயக்கங்கள்ல போயிட்டு பேசுறதும், மதங்கள்ல பேசுறதும், இல்ல முஸ்லிம் மேடைகள்ல போயிட்டு வீரமணி பேசுறதும், பண்ணுறது பெரியாருக்கு விரோதமானது. அல்லது அந்த 2 சாமியையும் நீங்க கடவுளா மதிக்கல அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். எங்களுக்கு பிரியாணி பிடிக்குதுன்னா, அவங்ககிட்ட போய் பிரியாணி வாங்கி சாப்பிட்டுக்கணும். அதுக்காக
இந்து மதத்தை கொண்டு போய் அங்கே விற்பனை பண்ணி பிரியாணி சாப்பிடக்கூடாது. பிரியாணி லவர்ஸ் டோன்ட் டோன்ட் டூ திஸ். ஓகே. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.